மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது EWS அப்படின்னா என்ன, இது ஏன் நமக்கு தேவைப்படுது, இந்த கேட்டகரிக்கு கீழே யார் யாரெல்லாம் வர்றாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல EWS ரிசர்வேஷன் எப்படி செயல்படுது, இந்த EWS சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இப்படின்னு முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். EWS அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது OC கேட்டகரியில இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்க மக்கள் தான் இந்த கேட்டகரிக்கு கீழே வர்றாங்க. இவங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல சம உரிமையை உறுதி செய்யதான் மத்திய அரசு இந்த கேட்டகரியவே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அடுத்தது EWS சர்டிபிகேட் அப்படிங்கிறது நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளை பங்கேற்கும் போது EWS இந்த பிரிவுல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அவங்களுக்காக வழங்கப்படக்கூடிய சலுகையான 10% ரிசர்வேஷனை வாங்குறதுக்கு தான் இந்த சர்டிபிகேட் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஆனா இவங்களுக்கு வயது வரம்பு நீட்டிப்பு சலுகை கிடைக்காது. சரி, இந்த EWS அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு OC, BC, MBC, SC, ST, DNC இப்படின்னு பிரிவுகள் இருக்கு. இதுல BMC, BC, MBC, DNC இவங்க எல்லாம் OBCக்கு கீழே வந்துருவாங்க. SC, ST அதே பிரிவாதான் மத்திய அரசாலையும் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. மற்றவங்க எல்லாமே ஜெனரல் கேட்டகரி. இந்த ஜெனரல் கேட்டகரியோட உட்பிரிவாதான் EWS அப்படிங்கிறவங்க வருவாங்க. அதாவது இவங்க ஜெனரல் கேட்டகரி தான், ஆனா அதுலயும் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடியவங்க. இவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். இங்க குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது வருமானம் வந்தாலும் அத்தனை பேருடைய வருமானத்தையும் தான் மொத்த கணக்கீடுல எடுத்துப்பாங்க. அது போக இந்த கேட்டகரிக்கு கீழே வர்றவங்களுக்கு விவசாய நிலம் 5 ஏக்கரோ அதுக்கு மேலேயோ இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வீடோ இல்ல பிளாட்டோ 1000 சதுர அடி இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடாது. மாநகராட்சி பகுதியில 100 ஸ்கொயர் யார்ட்ஸ், அதாவது 900 சதுர அடி இல்ல அதுக்கு மேலையும், மாநகராட்சி அல்லாத கிராம பகுதியில 200 ஸ்கொயர் யார்ட்ஸ், அதாவது 1800 சதுர அடி இல்ல அதுக்கு மேலேயுமே வீட்டு மனை இருக்கக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தா கூட நீங்க EWS சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்க EWS சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கடந்த வருஷத்தோட வருமான சான்றிதழ்ல 8 லட்சத்துக்கும் கீழே உங்களோட வருமானம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க EWS சர்டிபிகேட் அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்ணி வாங்கின EWS சர்டிபிகேட் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும்தான், அதாவது ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறமா இதை நீங்க ரெனியூவல் பண்ணி தான் ஆகணும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாமுக்கு போட்டி போட போறது உங்க EWS கேட்டகரியில் இருக்கக்கூடிய 10% போட்டியாளர்கள் கூட மட்டும்தான். உங்களோட ஸ்கோர் ஹையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஜெனரல் கேட்டகரியிலுமே நீங்க போட்டி போடலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 சீட்டுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா SCக்கு 15% இடஒதுக்கீடு, அதாவது 15 சீட்டு, STக்கு 7.5% இடஒதுக்கீடு 8 சீட்டு, OBCல NCL கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 27%, அதாவது 27 சீட்டு, EWS இவங்களுக்கு தான் 10% இடஒதுக்கீடு, அந்த 10 சீட்டு. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ஜெனரல் கேட்டகரி, ரிமைனிங் 40 சீட்டுக்கு இவங்க எல்லாம் போட்டி போடுவாங்க. EWS இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10 சீட் பிளஸ் அவங்களோட ஸ்கோர் ஹையா இருக்கும் பட்சத்துல URL இருக்கக்கூடிய 40 சீட்டுக்கு போட்டி போடுவாங்க. SC ST கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ண சீட்ஸ் பிளஸ் 40 சீட்ஸ், அதாவது URL இருக்கக்கூடியது. OBC NCL கேட்டகரியில இருக்கிறவங்க அவங்களுக்கான ரிசர்வ் பண்ண சீட்ஸ் பிளஸ் URL இருக்கக்கூடிய 40 சீட்ஸ். UR கேண்டிடேட்ஸ் அந்த 40 சீட்டுக்கு மட்டும்தான் அவங்களால போட்டி போட முடியும். சிம்பிளா இந்த EWS சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வைஸ் உங்களுக்கு சீட் ரிசர்வேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் மத்திய அரசு சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம ஜெனரல் கேட்டகரியோட ஒப்பிடும்போது உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் கம்மியா தான் இருக்கும். என்ன மக்களே, EWS பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல இந்த EWS சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. Subscribe to One India and never miss an update.